கிரைண்டிங் டைனோ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், அதாவது கண்கள் உள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பார்க்குறோம். இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற இந்த தொடக்கிறத இப்படி எடுத்துப்போம். ஸோ இதை மாவீரன் படத்தில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இதை கத்தின்னு வச்சுப்போம். சும்மா வச்சுக்கிட்டு இதில் ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு இடத்துல இருக்குது, ரைட்டுங்களா? அந்த ஆரஞ்சு கலர் வந்து இந்த தொடக்கிற துணியில் இருக்குது. நம்ம ராஸ்பெரி பை ஆரம்பிச்சோம். ஓகே, ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ஏஐயை இது பண்ணுறோன்றது தான் இன்றைக்கி கிளாஸ் ப்ளூ பிரெயினில். ஸோ மெயினாக சம்திங் ஆர்ஆர்ஆர். ஓகே, ஸோ இதை எடுத்து இங்கே வந்து கிரைண்டிங் டைனோவை பற்றி நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அது ஒரு சாட் ஜிபிடி மாதிரி ஒரு அட்வான்ஸான ஏஐ. இப்போ இதில் வந்து இந்த இமேஜை கொடுத்துட்றேன். ஜஸ்ட்டு அங்கே யார் நிற்கிறா, என்ன வராங்க அப்படின்றத கேட்போம். ஆரஞ்சு கலர் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ இந்த தொடக்கிற இந்த தொடப்பத்தில் ஆரஞ்சு கலர் எங்கே இருக்குன்றத அது சொல்லிடும். அப்படின்னா இதை எல்லாருமே இதனடா பெரிய விஷயம், முட்டாப்பலே நானே சொல்லுவேனே அப்படின்னாங்க. அதாவது இப்போ இதை சொல்லும்போது அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த ஆரஞ்சு கலரை கரெக்டாக அது பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கு பார்த்தீங்களா? இப்போ இதில் நான் க்ரீன் கலர்னு சொன்னேன்னா அந்த க்ரீன் கலரை காட்டும். இது வந்து இதே நீங்கள் சாட் ஜிபிடியில் போய் கேட்டிங்கன்னா இது கண்ணு கிடையாது. பட் ஆனால் இப்போ இந்த ஜிபிடி 4ல் இந்த இது கொண்டு வந்துட்டான். இப்போ இதனால் என்ன பிரயோஜனம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து கண் இருக்குதுனாலே இதனால் எதனாலும் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சர்க்யூட் போர்டை கொடுத்து அந்த சர்க்யூட் போர்டில் எனக்கு எங்கே வந்து 555 ஐசி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்யூட் போர்டை கொடுத்து எனக்கு 555 ஐசி எங்கே இருக்குது, அதை எனக்கு கனெக்ஷனை சொல்லு அப்படின்னா அதனால் அது கட்டாயம் கண்டுபிடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சரியாக தெரியல. ஆனால் ட்ரைனிங் பண்ணோம்னா முடியும். ஸோ இப்போ இதில் நான் 555 ஐசின்னு கொடுக்குறேன். 555 ஐசி அப்படின்னு கொடுக்குறேன். இது த்ரெஷ்ஹோல்டு, பாக்ஸ் த்ரெஷ்ஹோல்டுனா நீங்கள் யோலோ மாதிரி ரொம்ப டீப்பானா ட்ரெயின் பண்ண தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஐசி இருக்குதுன்னு சொல்லுது, ஆனால் எந்த இடத்துலன்னு சொல்லலாம், ரைட்டுங்களா? இப்போ இதே பேட்ரியை கொடுக்குறேன் அப்படின்னா பாக்ஸ் பேட்ரி, நார்மலாக நம்ம பேசுகிற வார்த்தைகளை, ரைட்டா? ஸோ இப்போ எங்கள் இன்ஸ்டியூஷனில் இந்த கான்செப்ட் வந்து இது எல்லாருமே செய்கிறதானே. பட் ஆனால் பாக்ஸ் பேட்டரின்னு சொன்னபடி 2 இடத்துக்கு போட்டிருக்கு. இப்போ இதை நான் கரெக்டாக டியூன் பண்ணணும்னா இதை வந்து 0.4ன்னு போட்டேன்னா அதை கரெக்டாக அந்த இதை கண்டுபிடிக்கும். சரிங்களா? ஓரளவுக்கு தான் அதை கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ சப்போஸ் நான் இருக்கேன், ரைட்டா? இங்கே வந்து கண்ணாடி போட்டிருக்கேன். இந்த கண்ணாடி போட்டிருக்கேன், மீசை வச்சுருக்கேன். இப்போ மீசை போட்டு கண்ணாடி வச்சவனும் கண்ணாடி போட்டு மீசை இல்லாதவனும் என்னை கண்டுபிடிச்சி கொடு அப்படின்றோம். ஓகே, தம்பி சார். ஸோ இவர் வந்து நான் கண்ணாடி போட்டு மீசை வச்சுறேன், தம்பி வந்து கண்ணாடி போட்டு மீசை இல்லாதவர், ரைட்டுங்களா? அப்போ இதை வந்து அந்த ஏஐ வந்து எப்படி புரிஞ்சு வச்சுருக்குன்றதை பார்ப்போம். கண்ணாடி போட்டு மீசை இல்லாத கொஞ்சம் தலையை பேசு, ரைட்டுங்களா? இப்போ கண்ணாடி போட்டு மீசை வச்சவர், மீசை போட்டு கண்ணாடி இல்லாதவர், சரி கண்ணாடி போட்டு மீசை இல்லாதவர் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஏஐயோட அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக இதனால் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இது இந்த அளவுக்கு போகிறதே பெரிய விஷயம், சரிங்களா? இப்போ இந்த இமேஜை வந்து நான் இது பண்ணிட்டேன். ஸோ இதுக்கும் எலக்ட்ரானிக்ஸ் என்னடா சம்மந்தம் அப்படின்றது கேட்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்கலைன்னா ஆக்சுவலி நீங்கள் டெக்னாலஜியில் கொஞ்சம் லேக் ஆகிடுவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கட்டாயமாக அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ரைட்டுங்களா? பட் இருந்தாலும் அதை நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா முடியும். பாய், இதில் பையன் வந்து நான் கிடையாது, ஏன்னா எனக்கு மீசை இருக்கிறதுனால நான் பையன் கிடையாது. அதாவது அப்படி அர்த்தம் கிடையாது. நான் வந்து ஆண் தான், ஆனால் நான் பையன் கிடையாது, நான் வந்து மேன். ஸோ மேன் வித் ஸ்பெக்டக்கிள்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் ட்ரெயின் பண்ணல. டேட்டாவை எடுத்து ட்ரெயின் பண்ணி இவர் வந்து மனுஷன் ஒரு பாக்ஸ் வரந்து ட்ரெயின் பண்ணுவோம், அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணல. இப்போ மேனுன்னு ஒட்டி என்னை கண்டுபிடிச்சி. இப்போ பாய் வித் ஸ்பெக்டக்கிள்ஸ், ரைட்டுங்களா? பூயின்னு போட்டோமா? ஓகே, அதுக்கு சில விஷயங்களை கரெக்ட் பண்ணக்கூடிய அந்த தன்மை இருக்குது. இப்போ பாய் வித் ஸ்பெக்டக்கிள்ஸ்னு போட்டிங்கன்னா அந்த பையனை வந்து அது கண்டுபிடிக்கும். இன்னும் கண்டுபிடிக்கல.
இருந்தாலும் இப்போ ஸ்பெக்டக்கிள்ஸ் மட்டும் போடுறேன். கண்ணாடி போட்டவன் இங்கே யார்? a man with spectacles with a mustache. ரைட்டா? இதனால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் இப்போ இந்த நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸ்பெக்டக்கிள்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சிருச்சு, ரைட்டுங்களா? இப்போ பாய் வித் ஸ்பெக்டக்கிள்ஸ், பாய் வித் ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படின்னு போட்டோம்னா, ஆனால் இதுக்கு வந்து இது நார்மல் யோலோவோட ஸ்பீடு கிடையாது, ரைட்டுங்களா? இது வந்து எவ்வளோ அளவுக்குனா ஸ்பீடு கிடையாது. ஸோ இது வந்து ஓரளவுக்கு இந்த மாடல்ஸ் வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். பட் ஆனால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து ட்ரைனிங் மெத்தட் தான் கரெக்டாக வரும், சரிங்களா? இப்போ சப்போஸ் ஒரு திருவிழா கூட்டத்தில் திருடன் போந்துட்டான், எவ்வளோ தூரம் போகிறான் ட்ராக் பண்ணு, இல்லை இங்கே யாரோ ஒரு கெட்டவன் வந்து ட்ரிங்க்ஸோடு இருக்கான், ட்ரங்கடாக இருக்கான், இல்லை ஏதாச்சும் ஒரு இது வருது சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி, எதனாலும் அது கண்டுபிடிச்சிடும். ஸோ ஃப்யூச்சரில் இதை பார்ப்போம். இதோட அட்வான்ஸ்மெண்ட் வந்து இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, இது கிரைண்டிங் டைனோ மாடல் தமிழில் இது ஃபஸ்ட் வீடியோவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.